إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ் வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நபியே, இந்த வேதத்தை திருமறை குர்ஆனை உண்மையை கொண்டு நாம் உமக்கு அருளி இருக்கின்றோம். இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்பதும் உண்மை. இந்த திருமறை குர்ஆன் அதில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உண்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டையும் பொதிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த திருமறை குர்ஆனை நாம் உண்மையை கொண்டு உமக்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை இறக்கி வைத்தான்? லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு காட்டி தந்த அடிப்படையில் நீர் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும், மார்க்க சட்டங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை உமக்கு அருளியுள்ளான். வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா, எனவே நபியே, நீங்கள் மோசடிக்காரர்களுக்கு சார்பாக, அநியாயக்காரர்கள் சார்பாக வாதிடக்கூடியவராக நீர் மாறிவிடாதீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையையும் ஒரு அடிப்படையையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இறக்கி வைத்து அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இன்னொரு வகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதைத்தான் நாம் சுன்னா என்று கூறுகிறோம். சுன்னா என்று சொன்னால் நபி வழி என்று அதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுக்குரிய எல்லா விளக்கங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளி விட்டான், இறக்கி வைத்து விட்டான். திருமறை குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த இன்னொரு வஹியாகிய ஹதீஸ்களை தவிர வேறு வழி இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா, நபியே, மோசடிக்காரர்களுக்கு, துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சார்பாக நீர் வாதிட்டு விடாதீர். யாராவது இந்த அடிப்படையை மீறினால், திருமறை குர்ஆனுடைய விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்ற இந்த அடிப்படையை எவனாவது மறுத்தால், யாராவது மறுத்தால், அவர்கள் மோசடிக்காரர்கள், அவர்கள் இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சார்பாக நீங்கள் வாதிடக்கூடியவர்களா நீங்கள் மாறிவிடாதீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருமறை குர்ஆனும் வழங்கப்பட்டிருக்கிறது, அதுபோன்று
திருமறை குர்ஆனை போன்று இன்னொரு வஹியும் எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அப்ப திருமறை குர்ஆனுடைய விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை தவிர வேறு இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எவ்வாறு இருந்தது? அவர்கள் பதில் சொன்னார்கள், கான ஹுல்குல் குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. நபிகள் நாயகத்தையும் குர்ஆனையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் நமக்கு திருமலை குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் உத்தரவாதமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள். மார்க்கத்தை சொல்லும் பொழுது, மார்க்க சட்டங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு சுய விருப்பம் என்பதை ஒருபோதும் அவர்கள் மார்க்க சட்டத்திலே அவர்கள் சொன்னது கிடையாது. இன்ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர்கள் பேசிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்திதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், வமை யுத்திஇர் ரசூல், இத்தூதருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் கட்டுப்பட்டால் ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு தான் கட்டுப்பட்டார். கட்டுப்படுதல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு மார்க்க ரீதியாக மக்களுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து தான் அதை நமக்கு பெற்றுத் தருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகத்திற்கு ஒருவர் கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் அல்லாஹ்விற்கு தான் கட்டுப்படுகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி செய்தி இல்லாமல், இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் நமக்கு மார்க்கமாக சொன்னது கிடையாது. இதன் காரணமாகத்தான் திருமலை குர்ஆனை நாம் எவ்வாறு புரிய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது, இன்னா அன்ஸல்னா இலைக்க ذிக்ர் லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே இந்த அறிவுரையை திருமலை குர்ஆனை உமக்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். எதற்காக? லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்காக அல்லாஹ் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இந்த திருமலை குர்ஆனை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும், வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருமலை குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நாம் சிந்திப்பது என்றால் என்ன பொருள்? அதையும் திருமலை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? மனிதர்கள் மீது கடமை திருமலை குர்ஆனை ஆய்வு செய்வது. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி, அல்லாஹ் கூறுகின்றான், நபியே உமக்கு நாம் இறக்கி வைத்த இந்த திருமலை குர்ஆன் இது பரக்கத் நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது. எதற்காக நாம் இதை அருளி இருக்கிறோம்? லியதப்பரு ஆயாத்திஹி, இதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த திருமலை குர்ஆனை அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ ஒருவன் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் திருமலை குர்ஆனுடைய வசனங்களை பிற திருமலை குர்ஆனுடைய வசனங்களை வைத்து புரிவதற்கு முற்பட வேண்டும். திருமலை குர்ஆனுடைய வசனங்களை நபிகள் நாயகத்துடைய ஆதாரபூர்வமான வாழ்க்கையை வைத்து புரிவதற்கு முற்பட வேண்டும். இந்த இரண்டு அடிப்படையும் ஒருவன் தவற விட்டு விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவர்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதைத்தான் நூற்றுக்கணக்கான திருமலை வசனங்களும் நபி மொழிகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை. இன்றைக்கு நாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமலை குர்ஆனை நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தில் இருந்தும் திருமலை குர்ஆனுடைய பிற வசனங்களிலிருந்தும் புரியாத காரணத்தினால் ஏராளமான வழிகேடுகள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் புகுந்து சில வழிகேடுகள் மக்களை இறை மறுப்பு வரை இழுத்து சென்றிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நான் 1-2 சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 128வது வசனத்திலே கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்டவர்கள்? பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், அல்லாஹ்வின் தூதர் இறை நம்பிக்கையாளர்கள் மீது, மூமின்கள் மீது அன்பு மிக்கவர்கள், கருணை மிக்கவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது கருணையோடு பாசத்தோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்துடைய பண்புகளை அல்லாஹ் கூறும்போது ரவுஃப், அவர் அன்பு மிக்கவர், அவர் ரஹீம், அவர் கருணை மிக்கவர் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த ரவுஃப் ரஹீம் என்ற இந்த 2 வார்த்தைகளுமே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உள்ளவை. வழிகேடர்கள் என்ன வாதம் வைக்கிறார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருநாமத்தை நபிகள் நாயகத்திற்கு சொல்லிவிட்ட காரணத்தினால்
அல்லாஹ் இணை வைத்து விட்டானாம் அவர்களுடைய வழிகேடுகளை எல்லாம் நியாயப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை என்ன செய்கிறார்கள், வழிகேடாக வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை திருமறை குர்ஆனில் ரவுஃப் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் அன்பாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ரஹீம் என்று அல்லாஹ் தன்னை குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் தன்னை குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தையை நபிகள் நாயகத்திற்கு பயன்படுத்தியதால் அல்லாஹ் இணை வைத்து விட்டானா என்று ஒரு கேள்வியை கேட்டு தன்னுடைய வழிகேடுகளை நியாயப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையிலேயே திருமறை குர்ஆனை ஒருவர் சிந்தித்தார், நபிகள் நாயகத்துடைய நபிமொழிகளை சிந்தித்தால் இந்த வாதம் எவ்வளவு வழிகட்ட வாதம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னை பற்றி சொல்லும் பொழுது 42வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இறைவனை போன்று இறைவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் செவியேற்பவன், அவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய 2 பண்புகளை இந்த வசனத்தில் கூறுகின்றான். அல்லாஹ் ஸமீ, அல்லாஹ் செவியேற்பவன், அல் பஸீர், அல்லாஹ் பார்ப்பவன். அந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாக இறைவன் குறிப்பிடக்கூடிய அடிப்படை என்ன? லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு பண்பு இறைவனுக்கு குறிப்பிடப்பட்டாலும் அந்த பண்பில் இறைவனுக்கு நிகராக இறைவனுக்கு சமமாக யாரும் வந்துவிட முடியாது என்பதை தெள்ள தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் சில வார்த்தைகள் மனிதர்களுக்கும் அந்த பண்புகள் இருக்கும், அல்லாஹ்விற்கும் அந்த பண்புகள் இருக்கும். வார்த்தையிலே அந்த பண்புகள் வார்த்தையில் ஒரே வார்த்தையாக குறிப்பிடப்படும். ஆனால் ஒருவன் ஒரே தன்மையாக நம்பினால் அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், அல்லாஹ் தன்னை ஸமீ என்கிறான், அல்லாஹ் தன்னை செவியுறுபவன், அல்லாஹ் பார்ப்பவன் என்று கூறுகிறான். மனிதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது மனிதர்களை ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, நாம் மனிதனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஸமீ என்ற வார்த்தையை அல்லாஹ் மனிதனுக்கு கூறுகிறான். மனிதனுக்கு செவியறக்கூடிய தன்மை இருக்கிறது, பார்க்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்கிறது. அப்படி என்றால் யாராவது ஒருவர் அல்லாஹ் தன்னை ஸமீ என்கிறான், அல்லாஹ் கேட்பவன் என்கிறான், அல்லாஹ் பார்ப்பவன் என்கிறான், மனிதனுக்கும் சொல்கிறான். எனவே மனிதனும் கடவுளும் ஒன்று, அல்லாஹ் ஒன்று என்று ஒருவன் வாதித்தால் அவன் வழிகேடன், அவன் இணை வைத்து விழுந்து விட்டான் என்பதைத்தான் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அல்லாஹ்விற்கு அதிகாரத்தில், இறைவனுடைய அதிகாரத்தில் அவனுக்கு இணையாக எந்த ஒன்றும் இல்லை. ஏராளமான வார்த்தைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலீம், யாவற்றையும் அறிந்தவன், ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்கவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை அவருக்கு கொடுத்தோம். அல்லாஹ் தான் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்கவன். அப்படி என்றால் அந்த குழந்தை ஹலீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனித தன்மையில் மனிதர்களாக சகிப்புத்தன்மை மிக்கவர், அல்லாஹ்வுக்கு நிகராக ஆகிவிட முடியுமா? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொழுதும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன். அசீஸ் என்ற வார்த்தைக்கு அமைச்சர் என்ற அர்த்தமும் குர்ஆனில் சொல்லப்பட்டு சூரத் யூசுஃப்ல இம்ராத்துல் அசீஸ், அமைச்சருடைய மனைவி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அந்த வார்த்தை ஒன்றுதான். அல்லாஹ் அசீஸ் என்று சொன்னால் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் என்று பொருள். அதே வார்த்தை அசீஸ் என்ற வார்த்தை படைப்பிடங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அங்கே அவன் கண்ணி அமைச்சர் என்ற அர்த்தத்தில் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அல் ஹய்யு, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ் குர்ஆனில் மற்றொரு வசனத்திலே கூறுகிறான், யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், அல்லாஹ் செத்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துகிறான். அல் ஹய்யை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி என்றால் இந்த ஹய்யும் அல்லாஹ் ஹய்யும் என்று சமமாகி விட முடியுமா? இப்படி யாரும் புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இறைவனுடைய பண்புகளில் அவனுக்கு நிகராக யாரும் வந்துவிட முடியாது என்பதை திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இது குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள். குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை ரப்பு என்று கூறுகிறோம். ரப்பு என்று சொன்னால் அகில உலகங்களையும் படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ரிஸ்க் தரக்கூடியவன், விதியை நிர்ணயிக்கக்கூடியவன், அவன் என்று எதுவுமே அசையாது. அப்படிப்பட்டவன் ரப்பு என்று பொருள். அதே திருமறை குர்ஆனில் முதலாளிக்கு, எஜமானுக்கு ரப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கனவிற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எவன் தப்பித்து விடுவான் என்று நினைத்தார்களோ அவனிடம் சொன்னார்கள், ஒதுக்குர்லி இந்த ரப்பிக்,
உன்னுடைய எஜமானிடம் அரசிடம் சென்று என்னை பற்றி எடுத்து சொல் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அவன் ஜெயிலை விட்டு வெளியே வந்தவுடன் தன்னுடைய எஜமானன் அரசனிடம் போய் சொல்வதற்கு ஷைத்தான் அதை மறக்கடித்து விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப ரப்பு என்ற வார்த்தை ஒரு மனிதனுக்கு பயன்படுத்தும் போது அது முதலாளி என்ற அர்த்தத்தில் செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏராளம். ஒரு வார்த்தை மனிதர்கள் படைப்பினங்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் படைப்பினங்களுக்கு அந்த பண்பு இருக்கிறது. அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்டால் அல்லாஹ்விற்கு நிகராக எந்த படைப்பினமும் வந்துவிட முடியாது. அப்படி ஒரு கருதினால் அவன் இணை வைப்பான் என்பதைத்தான் இந்த திருமலை வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதே போன்று மற்றொரு செய்தியை நாம பார்க்கலாம். தரீகாவாதிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, அவுலியாக்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு தெரியுமா? அவுலியாக்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குது. இவன் செத்து போன அவுலியாக்கள் சொல்ல வர்றான். இறந்து போனவர்களை அவுலியாக்கள் என்று சொல்லி இறைநேசன் சொல்லி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு தெரியுமா? அது குர்ஆன்ல அல்லாஹ் அவுலியாக்களுடைய வல்லமையை பற்றி சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். சுலைமான் நபியுடைய சபையில சுலைமான் நபி கேட்டாங்க, அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை தூக்கி வருபவர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு ஜின்னு சொல்லிச்சு, நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்குள் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஒரு ஜின்னு சொல்லிச்சு. அப்ப இன்னொருவர் சொன்னார், வேத ஞானம் பெற்ற இன்னொருவர் சொன்னார், நீங்கள் கண்மூடி முழிப்பதற்குள் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் கொண்டு வந்து விட்டார். பார்த்தீர்களா? சுலைமான் நபியுடைய சபையிலே வேதம் ஞானம் பெற்ற ஒருவர் அந்த சிம்மாசனத்தை கண்மூடி முழிப்பதற்குள் கொண்டு வந்து விட்டார். இதுதான் அவுலியாவுடைய சக்தி என்று திருமலை குர்ஆனுக்கு இவர்கள் தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்துவதற்காக, வழியேற்ற நியாயப்படுத்துவதற்காக தங்களுடைய மனோ இச்சையான விளக்கத்தை திருமலை குர்ஆனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலேயே நபிமார்கள் வாழும் பொழுது நபிமார்களை விட மிகச் சிறந்த இறையடியார் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் உலகத்தில் வாழ்றாங்கன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் மிகச் சிறந்த இறையச்சவாதி. சுலைமான் நபி உலகத்துல வாழ்றாங்கன்னு சொன்னோம்னா சுலைமான் நபியை விட ஒரு இறையச்சவாதி செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படி என்றால் இந்த குர்ஆனுக்கு மனோ இச்சைப்படி விளக்கம் சொல்றாங்களே, இவர்கள் சுலைமான் நபியை விட அந்த சபையில் இருந்த ஒருவர் சுலைமான் நபியை விட சிறந்த வல்லமை மிக்கவர் ஆகிவிட்டாரா? அவருக்கு வேதத்துடைய அறிவு இருப்பதனால் அவர் கண்மூடி முழிப்பதற்குள் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் சுலைமான் நபிக்கு அதை விட மிகப்பெரிய வல்லமை இருக்காதா? அவை நபியை இழிவுபடுத்தக்கூடியது என்பதை கூட அவர்கள் விளங்கவில்லை. இதில் அடிப்படை நாம் எப்படி புரிந்து கொள்வது? குர்ஆனையும் சுன்னாவையும் சிந்தித்து பார்த்தாலே தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு எப்படி இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அதே போல ஜின்களுக்கும் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக செல்லும் பொழுது அங்கே எந்த மனிதர்களும் அந்த இடத்துக்கு போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சஹாபாக்களை ஒரு இடத்தில் அமல் செய்துவிட்டு அவர்கள் ஜின்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக சென்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு மிக நீண்ட நேரம் ஆகிவிட்டது. சாதாரண மனிதர்களாக நம்மால் ஜின்களை பார்க்க முடியாது. நபிமார்கள் மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் ஜின்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் போது மட்டும் அவர்களை பார்க்க முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜின்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை கண்காணிக்கும் போது, ஜின்களோடு ஆலோசனை செய்யும் போது அங்கே வேறு எந்த மனிதர்களும் அந்த சபைக்கு செல்லவே முடியாது. இதன் காரணமாகத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை விதித்து விடுகின்றான். மரணத்தை விதித்து விட்டால் அங்கே யாராவது குடும்பத்தில் உள்ளவர்கள் மனைவியோ கணவரோ யாராவது இருந்திருந்தால் தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார் அல்லது சுலைமான் நபி மரணித்து விட்டார் என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள். சுலைமான் நபி ஜின்களுடைய சபையில் இருக்கும் போது வேறு எந்த மனிதர்களும் அங்கே செல்ல முடியாது. ஜின்களுக்கு சுலைமான் நபி மௌத்தாயிட்டார் எப்ப தெரியுது? அல்லாஹ் கூறுகின்றான், அந்த கரையான் அவர்கள் ஊன்றில் இருக்கக்கூடிய கம்பை அடித்து விட்டது. ஏனென்றால் நபிமார்களுடைய உடல் என்பது அது மண் திங்காது. நாம மௌத்தாயிட்டா 1 மணி நேரத்துல நாற்றம் வந்து விடும். நாளைக்கு நாள்ல அது ரொம்ப டீகம்போஸ் ஆயிரும். ஆனால் நபிமாருடைய உடல் என்பது இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தௌகுல் அஜ்சாதில் அன்பியா, நபிமாருடைய உடல்களை மண் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான். அதன் காரணமாகத்தான் சுலைமான் நபி ஊன்றி நின்ற கம்பை கரையான் அடித்தது. ஆனால் சுலைமான் நபியை அவருடைய உடல் எந்தவித மாற்றத்துக்கும் உள்ளாகவில்லை. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு.
அப்ப சுலைமான் நபி கரையானை கம்பை ஊண்டியது கரையான் அழைக்கக்கூடிய அளவிற்கு அவர் மௌத்தா போய் குறைந்தது சில மாதங்கள் ஆகியிருக்கலாமா இல்லையா? அப்ப எந்த மனிதர்களுமே கண்டுபிடிக்க முடியவில்லை, குடும்பத்தில் உள்ள யாருக்கும் ஏன் தெரியவில்லை? என்ன காரணம் என்று சொன்னால், நபிமார்கள் அல்லாஹ் சுலைமான் நபிக்கு ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களை நாம் கண்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹு. நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத விதத்தில் அந்த ஷைத்தான்கள் ஜின்கள் உங்களை பார்க்கிறார்கள். அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருக்கக்கூடியவன். ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த ஜின் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே மறைந்திருக்கக்கூடியவன். அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருக்கக்கூடியவன். அல்லது வஸ்வீசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனித உள்ளங்கள் தீ எண்ணங்களை போடுகிறான். அப்ப இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களுடைய சபையில் இருக்கும் பொழுதுதான் நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வல்லமை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வை போன்ற வல்லமை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. நம்மை விட மிகச்சிறந்த வலிமை யானைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். யானை ஒரு வெயிட்டை தூக்குறது நாம தூக்க முடியுமா? அதை விட மிகப்பெரிய வலிமை அல்லாஹ் ஒரு திமிங்கலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு வல்லமை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்ப ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை, அவர்கள் விண்ணுலகம் வரை வானம் வரை செல்ல முடியும். வானம் வரை சென்று மலக்குமார்கள் பேசுவதை அவர்கள் ஒட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுக்கவில்லை. அப்ப ஜின்கள் தான் ஒரு ஜின் என்ன செய்கிறது? அது நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து அமர்வதற்குள் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்கிறது. அதை விட வல்லமை பெற்ற ஒரு ஜின். மனிதர்களுக்கு அப்படி ஒரு சக்தி கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது, எந்த நேசருக்கும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவில் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்பதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் நம்ல் என்ற அத்தியாயத்திலே 39-40 வசனத்திலே சுலைமான் நபி கேட்டார்கள், காலைய ஐயுகள் மலவு ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷிதா கப்ல ஏத்தூனி முஸ்லிமின். பரமோர்களே, அரபி மொழியில நம்ம தமிழ்ல ஜின்களை பத்தி மொழிபெயர்க்கும் போது அத்திரணையா மொழிபெயர்க்கிறோம். ஒரு ஜின்னு வந்துச்சு, ஒரு ஜின்னு போச்சு. ஆனா அரபி மொழியில ஜின் என்ற வார்த்தை உயர்தினை. நம்ம எப்படி ஒரு அமைச்சர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார், தகப்பனார் வந்தார் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அரபு மொழியில ஜின் என்ற வார்த்தை உயர்தினையாகத்தான் பயன்படுத்தப்படும். அப்ப அதை படிக்கும் போது இவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அடிப்படையில் சொல்கிறான், திருமலை குர்ஆனுடைய மற்ற வசனங்களை சிந்தித்து பார்த்தால், நபிமொழிகளை சிந்தித்து பார்த்தால் என்னுடைய கருத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அவ்வளவு தெளிவாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்ப சுலைமான் நபி கேட்கிறாங்க, யா அய்யுஹல் மலவு, பிரமுகர்களே, ஜின்களை பார்த்து என் பிரமுகர்கள் சொல்றாங்க, அவங்க உயர்தினை, அவங்க அக்ரணி ஆடு மாடு கிடையாது, நம்மை போன்ற நமக்கு நிகரான ஒரு படைப்பினம். ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷியா கப்ல ஏத்தூனி முஸ்லிமின், அந்த ராணியுடைய நாட்டினர் அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்பாக அவளுடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் யார்? அப்போ கால இஃப்ரீத்தும் ஜின், ஜின்களில் இருந்து ஒரு இஃப்ரீத் சொன்னது, ஆனா ஆத்திக பிஹி கப்லன் தகூமு மின் மகாமிக், நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்குள் நான் அதை கொண்டு வந்து விடுகிறேன். ஜின்களுக்கு அவ்வளவு வேகமான ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்னி அலைகில கவியின் அமீன், அதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஜின் சொல்லுது, அதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது, நான் நம்பிக்கைக்குரியவன் என்ன ஜின் சொன்னது. அப்ப அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், காலல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாப், வேத ஞானம் பெற்ற ஒருவர் சொன்னார். வேத ஞானம் பெற்ற ஒருவர் என்றால் அந்த ஜின்களிலிருந்து இன்னொருவர், வேத கல்வியை கற்றவர். ஏனென்றால் நபிமார்கள் ஜின்களுடைய சபையில் இருக்கும் பொழுது வெளி மனிதர்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. அப்படி செல்ல முடியும் என்று சொன்னால் சுலைமான் நபி மரணித்ததை அந்த மனிதர்கள் பார்த்திருப்பார்கள். மனிதர்கள் பார்க்கவில்லை. ஜின்களுக்கு கரையான் அழைத்து விழுந்த பிறகுதான் ஜின்களுக்கே தெரிகிறது. அப்போ வேத ஞானம் பெற்ற இன்னொருவர் என்று சொன்னால் இன்னொரு ஜின் சொன்னது, உங்களுடைய கண் பார்வை, கண்ணை நீங்கள் மூடி முடிப்பதற்குள் நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன். இந்த குர்ஆன் வஹியை வைத்து வஹியை சிந்தித்தார், ஹதீஸ்களை வைத்து குர்ஆனுடைய பிற வசனங்களை வைத்து சிந்தித்தால் எளிதாக புரிந்துவிடப் போகிறது. சிந்தித்தால் என்றால் இந்த செயலை, இந்த மாதிரி குர்ஆனுடைய விளக்கம் ஹதீஸ் தான், நபிகள் நாயகத்துடைய விளக்கம் மட்டும்தான் நாம் வைத்துதான் குர்ஆனை புரிய வேண்டும். குர்ஆனுடைய பிற வசனங்களை வைத்தான் குர்ஆனை புரிய வேண்டும் என்று சொன்னால் அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன? அப்படி என்றால் நீங்கள் எந்த உலமாக்களுடைய கருத்தையும் கேட்காமல், எந்த விரிவுரை நூல்களையும் படிக்காமல் நீங்களே நேரடியாக புரிந்து விடுவீர்களா? இது வழிகட்ட ஒரு வாதம் என்பதை அவர்கள் புரியவில்லை. இஸ்லாத்துடைய அடிப்படை வஹி செய்தி மட்டும்தான். ஆனால் அந்த வஹி செய்தியை
சிந்திக்க வேண்டிய கடமையை முழு மனித சமுதாயத்தின் மீதும் இறை நம்பிக்கையாக ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், யூத்தில் ஹிக்மத மய்யஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். ஒரு குர்ஆன் வசனத்தை சிந்தித்தால் அதிலிருந்து, அந்த இறை செய்தியிலிருந்து ஏராளமான சட்டங்களை பெறக்கூடியதை அல்லாஹ் நாடியோருக்கு கொடுக்கின்றான். ஒருவர் அதிகமாக குர்ஆனை சிந்தித்தால், நபிமொழிகளை சிந்தித்தால், அவர் லட்சக்கணக்கான விஷயங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாம் என்று சொன்னால், அவருக்கு கொடுக்காத, அவருக்கு புலப்படாத சில ஞானங்களை இன்னொருவருக்கு அல்லாஹ் கொடுப்பார். இஸ்லாம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், யூத்தில் ஹிக்மத மய்யஷா, தன் நாடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறான். வமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை மனிதர்களுக்கு கொடுப்பான். அப்ப நம்முடைய கடமை என்ன? எந்த ஒரு மார்க்க அறிஞராக இருந்தாலும், எந்த ஒரு உலமாவாக இருந்தாலும், அவர் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும். ஒரு ஷைத்தான் ஒரு கருத்தை சொன்னா கூட, அவன் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் அவனை ஷைத்தான் என்று கருதுவோம். அவன் சொல்லக்கூடிய செயல் கருத்து சரியாக இருக்கும் என்றால் அதை நாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய சுய கருத்தை சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. யாராவது தன்னுடைய சுய கருத்தை மார்க்கம் என்று வாதித்தால், நமக்கு நல்ல தெரியுது இது குர்ஆன்ல கிடையாது, இது ஹதீஸ்ல கிடையாது என்று தெரிந்த பிறகும் ஒருவன் நான் இதைத்தான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய நம்பிக்கை அவனை இறை குஃப்ர்ல கொண்டு போய் தள்ளிவிடும், ஷிர்கில் கொண்டு போய் தள்ளிவிடும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலைக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு மார்க்க சட்டங்களை எடுக்காதவர்கள் காஃபிர்கள். இன்றைக்கு வஹீ செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் போது, இல்ல முன்னோர்களுடைய கருத்துக்கள், சஹாபாக்களுடைய சுய விளக்கங்கள், இதை அவர்கள் சொன்னாலும் மார்க்கம் தான். அதே போன்று மதுஹப்வாதிகள் சொல்வார்கள், உலமாக்கள் எது சொன்னாலும் மார்க்கம் தான். தரீகாவாதிகள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு ஜனாசாவை ஒருவன் குளிப்பாட்டும் பொழுது அவனுடைய கையில் ஜனாசா எப்படி இருக்குமோ அது போன்று நாங்கள் எதை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தரீகாவாதிகள் சொல்வார்கள். அதை நம்பி செல்லக்கூடியவர்களும் அந்த தரீகாவாதிகளும் குர்ஆன் வசனங்களை தவறாகத்தான் சித்தரிப்பார்கள். ஆனால் நாம் எப்பொழுது நம்மை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் பிற திருமறை குர்ஆன் வசனங்களை வைத்தும் நபிமொழிகளை வைத்தும் மட்டும் பிறக்கக்கூடிய கடமைதான் மனிதர்களுக்கு இருக்கிறதே தவிர, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, இன்றைய காலத்தில் வாழக்கூடிய இருந்தாலும் சரி, கியாமத் நாள் வரை வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதன் அடிப்படையில் சட்டங்களை சொல்ல வேண்டும். ஒருவர் சொல்லக்கூடிய சட்டம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வது கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் நாம் இறைவனுக்கு அடிமைகளாக இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கம் இல்லாமல் ஒரு சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள முற்படும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்த விருந்தது. இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதை சுருக்கமாக நாம் இரண்டாவது உரையில் காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் 4வது அத்தியாயம் 51வது வசனத்தில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலுல் அம்ரி மின்கும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்றால், கட்டுப்படுதல் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், அதுல நாம இறை தூதர் அல்லாஹ்விற்கு நாம் எந்த விதமான எதிர்கேள்வியும் கேட்காமல் கட்டுப்பட வேண்டும். இறை தூதர் கூறுவது அல்லாஹ்வுடைய இறை செய்தி என்பதனால் அதற்கும் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வமன் அதாஅனி ஃபகத் அத்தா அல்லாஹ், எனக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டான். ஏன்னு சொன்னால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வமை யுத்இர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், தூதருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்விற்கு தான் கட்டுப்பட்டார். இப்ப நபிகள் நாயகம் நமக்கு உத்தரவிடுறாங்க. உத்தரவிடும் போது
நாம மாறு செய்தோம் என்று சொன்னால் நம்மை நபிகள் நாயகம் விசாரிக்க மாட்டார்கள். ஏன் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய செய்தியை நம்ம எடுத்து சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபதக்கிர், நபியே நீர் உபதேசம் செய்வீராக, இன்னமா அன்த முதக்கிர், நீர் உபதேசம் செய்யக்கூடியவர் தான். இன்னமா அலைக்கல் பலாக், நபியே உம்முடைய கடமையெல்லாம் எடுத்து சொல்வதுதான். நபிகள் நாயகம் ஐங்காலம் தொழுங்கன்னு சொல்றாங்க, அல்லாஹ் இணை வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒருவன் இணை வைத்தா வச்சுக்கிடுங்க, நபிகள் நாயகம் வந்து நம்ம கிட்ட வந்தாலும் மறுமையில நீ ஏன் நான் சொன்னதுக்கு மாற்றம் செய்தா என்று கேட்க மாட்டார்கள். என் நபிகள் நாயகம் சொன்னது அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப நபிகள் நாயகத்திற்கு ஒருவன் மாற்றமாக செய்தால் அவனை விசாரிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது? அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்லியிருந்தான், இன்னமா அலைக்கல் பலாக், நபியே உம்முடைய வேலையெல்லாம் எடுத்து சொல்வதுதான் அலைனல் ஹிசாப், சரியா நடந்தானா இல்லையா என்பது விசாரிப்ப நம்முடைய கடமை. இன்னமா அந்த முதக்கிர், நீர் உபதேசம் செய்யக்கூடியவர் தான். ஃபலஸ்ஸ அலைஹி பிமுஸைத்திர், அவர்கள் மீது சாட்டப்பட்டவர் கிடையாது. அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்க, அதிகாரம் உடையவர்களை கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அதிகாரம் உடையவர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், அமீர், கவர்னர், இவங்களை தான் அது குறிக்கும். இன்றைக்கு இந்த வசனத்தை ஒவ்வொரு வழிகட்ட பிரிவினரும் தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. எந்த ஒரு இயக்கத்தையோ எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு மார்க்க அறிஞரையோ கட்டுப்படுவது இது குறிக்காது. பொதுவாக நாம ஒரு ஜமாத்தா இயந்திரம் வச்சுக்கிடுங்க, ஒருவருக்கும் நல்ல காரியங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய சட்டம். தக்குவா, நன்மையான காரியங்கள், இறையச்சமான காரியங்களில் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள். உதுவான், பாவமான காரியங்களை, பகமையான காரியங்களை உதவி செய்யாதீர்கள். ஆட்சியாளருக்கு கட்டுப்படுங்கள், உளில் அம்ரி மின்கும், அதிகாரங்களுக்கு கட்டுப்படுங்கள் என்பது யாருக்கு மட்டும்தான்? இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புறாங்க. ஒரு படையை அனுப்பும் பொழுது அந்த படைக்கு ஒருவரை அமீராக நியமிக்கிறாங்க, ஒரு சஹாபியை அமீரா நியமிக்கிறாங்க. அமீரா நியமிக்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, மற்ற சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்கள் இவருக்கு கட்டுப்பட வேண்டும், இவருடைய கட்டளைகளுக்கு செவிமடுக்க வேண்டும், இவருக்கு மாறு செய்யக்கூடாது என்று உபதேசம் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப உபதேசம் பண்ணி அனுப்பும் பொழுது சஹாபாக்கள் செய்த சில செயல் அந்த அமீர் கோபத்தை ஏற்படுத்தியது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாரு, அவர் தலைமையில போன சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அழைச்சு அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் நீங்கள் என்னை அனுப்பும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், செவிதாழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன், விறகை நீங்கள் எடுத்து வாருங்கள். சஹாபாக்கள் விறகு எடுத்துட்டு வர்றாங்க. நெருப்பு மூட்டுங்கள், நெருப்பை மூட்டுறாங்க. எல்லாரும் கீழே போய் விழுங்கிறாங்க. இப்படி சொன்னவனதான் ஒரு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்படுங்கள், செவிதாழ்த்துங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நெருப்புல போய் விழுந்தாலும் விழணும் அப்படின்னு அவங்க புரிந்து கொண்டு உள்ள போய் விழுத தயாராகிறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் தடுக்கிறாங்க, இது செய்யக்கூடாது, நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே மறுமை நரகத்துல நெருப்புல போய் விழக்கூடாது என்பதற்காக. அந்த நெருப்புக்கு போய் இஸ்லாத்துக்கு வந்தா இவர் இந்த நெருப்புல போய் நம்மளை விழ சொல்றாரு, நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்வோம்? விளக்கம் கேட்போம் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அமீருக்கு கட்டுப்பட சொன்னீங்க, ஆனால் இந்த அமீர் என்ன செய்தார் தெரியுமா? நெருப்பை மூட்டி எங்களை எல்லாம் அதில் விழ செய்தார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் தஹலூஹா லம் யஸாலூ ஃபீஹா இலா யௌமில் கியாமா, அவர்கள் அந்த நெருப்பில் நுழைந்திருந்தால் கியாமத் நாள் வரை அந்த நெருப்பிலேயே அவர்கள் கடந்திருப்பார்கள். பர்சகுடைய வேதனை கியாமத் வரைக்கும் என்ன செஞ்சிருக்க முடியாது, அவங்க அந்த பர்சகுடைய வேதனை தப்பித்து இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாவமான காரியத்தை செய்வதற்கு துணிந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னம தாஅத்து ஃபில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயங்களில் தான். லா தாஅத்த லி மக்லூகின் ஃபி மஅசியத்தி காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் படைப்பிடங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. லா தாஅத்த ஃபி மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு பாவமான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பது இல்லை. அப்போ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் எப்படி புரிய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் நம்மை தெளிவுபடுத்துவாங்க. அவர் யாரும் தெளிவுபடுத்த முடியாது. சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தை பெறுவதற்கு முன்பாக அதை அவர்கள் தவறாக விளங்கி அந்த நெருப்பில் நுழைந்திருந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கும். அப்ப அன்பிற்குரிய சகோதரிகள், நபிகள் நாயகத்துடைய மரணத்தோடு சஹாபாக்கள் வாழக்கூடிய காலகட்டம் என்பது சட்டம், மார்க்க சட்டம் விதியாகக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு சம்பவத்தையும் அல்லாஹ் நடக்க வைத்து நமக்கு மார்க்க சட்டங்களை தந்தான். ஆனால் நபிகள் நாயகத்தோடு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று நபிகள் நாயகத்திற்கு ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார்.
அல்லாஹ் இறை தூதருக்கு பிறகு எதுவும் மார்க்க சட்டம் ஆக முடியாது என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப நாம அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அகீதா என்னவென்று சொன்னார், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதரை அனுப்பினோம். அனியபுதுல்லாஹ், அல்லாஹ்விற்கு அடிமைப்பட்டு வாழுங்கள். அனியபுது வஜ்தனிபு தாகூத், தீய சக்திகளை, குர்ஆன் சுன்னாவிற்கு எதிரான சக்திகளை விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள். அப்ப நாம் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றிருக்கிறோம் என்பதுடைய அர்த்தம், என்பதுடைய பொருள், நாம் மறுமை வெற்றிக்காக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லாமல் அந்த மௌலானா சொன்னார், இந்த மௌலானா சொன்னார், எங்க தலைவர் சொன்னாரு, எங்க ஊர்வாசி சொன்னார், நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது இறைவனுக்கு மாற்றமாக ஆகும். தெரிந்தே செய்யும் பொழுது சில நேரங்களில் அது இறை மறுப்பாகவும் ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதை தெளிவாக விளங்கி குர்ஆன் சுன்னாவை மற்றும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்வு புரிவானா என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா